அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பூபேஸ்வரி. நான் கோவிலூர் ஆண்டவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு கம்பராமாயணம் உணர்த்தும் உன்னதமான சகோதரர்கள். நாம் அனைவரும் அறிவோம், தசரதனுக்கு 4 மகன்கள். அந்த 4 மகன்களும் எப்படி இறுதியில் 7 மகன்கள் ஆனார்கள் என்பதை உணர்த்தும் கதைதான் இது. ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் போது காட்டின் கங்கை பகுதியில் ஒன்றை கடக்க வேண்டியிருந்தது. கங்கையின் இக்கரையில் இருந்து அக்கறை செல்வதற்காக அவர் ஒரு படகோட்டியை தேடிக்கொண்டிருந்தார். அவருக்கு கடக்க அந்நேரத்தில் படகோட்டி கிடைக்காததால் அவர் அந்த கரையிலேயே தங்கினார். ராமர் வந்திருப்பதை அறிந்த ஒரு படகோட்டி ராமரை காண ஆவலுடன் வந்தார். அவர் தேனையும் மீனையும் ராமருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். தேன் என்பது மலையின் உச்சியில் இருப்பது, அதை எடுப்பது அவருக்கு எளிதல்ல. மீன் என்பது கடலின் ஆழத்திலும் அல்லதோ நதியின் ஆழத்திலோ இருப்பது, அதை எடுப்பதும் அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அவர் ராமர் மீது கொண்ட அதீத பற்றினால் அவை இரண்டையுமே எடுத்து வந்தார். எடுத்து ராமர் தங்கியிருந்த கூடத்திற்கு வெளியில் வந்து, நான் குகன் வந்திருக்கிறேன் என்று கூக்குரலிட்டார். லட்சுமணன் முதலில் வெளியே வந்து, யார் நீங்கள் என்று கேட்டார். ஏனென்றால் லட்சுமணன் இதற்கு முன் குகனை பார்த்ததில்லை. அதனால் அந்த கேள்வி சகர்ந்தான். குகன், நான் நாயை போன்ற அடியோம் ராமனை காண வந்திருக்கிறேன் என்று சொன்னார். குகன் என்றால் வேடுவ தலைவன், படகோட்டியும் கூட. அந்த பகுதியில் குகனை தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனால் ராமர் முன் தான் நாயை போன்ற சீடன் என்று அவர் கூறினார். ராமனுடன் இருப்பதால் லட்சுமணனுக்கு ஒரு நபரை பார்த்த உடனேயே அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா என்று அறியக்கூடிய தன்மை இருந்தது. குகனை கண்டதுமே லட்சுமணன் அவர் நல்ல உள்ளம் கொண்டவர் என்று அறிந்து ராமரிடம் சென்று, உங்களை காண வேடுவ தலைவனான குகன் வந்திருக்கிறார் என்று கூறினார். ராமர் அவனை உள்ளே அழைத்து வா என்று கூறினார். குகன் ராமரை காண வரும்போது தன்னிடம் இருந்த கொடிய வில்லையும் வாளையும் கலட்டி தூர வைத்து விட்டு வந்தார். அதற்கு காரணம், ராமர் என்பவர் பொறுமையின் மறுபுருவம் ஆவார். அவருக்கு வன்முறை பிடிக்காது என்று புகழுக்கு தெரியும். விலங்குகளை கொள்ளும் அக்கொடிய வில்லும் வாளும் அவர் அருகே கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவை இரண்டையும் கலற்றி தூர வைத்து விட்டு ராமரை காண வந்தார். அவர் தேனையும் மீனையும் அவர் கவனிக்கையாக படைத்துவிட்டு அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார். அன்று இரவு குகன் அங்கேதான் இருந்தார். லட்சுமணன் ராமரை சீதையையும் பாதுகாத்து வருவது குகன் கண்டார். தானும் லட்சுமணனை போலவே வாழ்நாள் முழுவதும் ராமருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர், நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள், இதுவும் காடுதான் என்று கூறினார். அதற்கு, இல்லை, இது அயோத்தியில் உள்ள பகுதி, நான் அயோத்தியை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார். அதற்கு குகன், அப்படி என்றால் சரி, நான் உங்களுடன் வருகிறேன் என்றார். குகன் குழந்தை உள்ளம் கொண்டவர். அதனால் ராமர் அவரை ஏமாற்றுவதற்காக, நான் போய்விட்டு சில நாட்களில் திரும்பி வந்து விடுவேன் என்று பொய்யுரைத்தார். குகன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ராமரை கொண்டு சேர்த்தார். பின்பும் நானும் உங்களுடன் வருவேன் என்று அனுப்பிவிட்டார். ராமன் அப்பொழுது குகனின் அன்பை பார்த்து, நாங்கள் என் தந்தைக்கு 4 மகன்களாகும். இன்று உன்னுடன் சேர்த்து அவருக்கு 5 மகன்களாகும். இன்று முதல் உன் பகைவர்கள் என் பகைவர்கள், என் நண்பர்கள் உன் நண்பர்கள், என் சகோதரர்கள் உன் சகோதரர்கள், என் மனைவி சீதை உனக்கு அண்ணி, லட்சுமணன் உனக்கு சகோதரர் என்று கூறினார். இதை கேட்ட குகன் மகிழ்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக சுக்ரீவனை அவர் சந்தித்தார். சுக்ரீவன் வாலியின் சகோதரனாக இருந்தாலும் அவருக்கும் வாலிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளினால் சுக்ரீவனும் வாலியும் பிரிந்துதான் இருந்தார்கள். சுக்ரீவனை விட வாலி பலசாலி என்பதால் சுக்ரீவன் காட்டின் பகுதியில் தன் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார். ராமன் சுக்ரீவனை காப்பாற்றுவதற்காக வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு அவரது ராஜ்யத்தை மீண்டு கொடுத்தார். இதைத் தொடர்ந்து ராமனின் அடுத்த சகோதரனாக 6வது சகோதரனாக சுக்ரீவனும் இணைந்தார். அடுத்தபடியாக விபீஷணன் தன் அண்ணன் ராவணனிடம், ராமரை எதிர்க்காதீர்கள், நீங்கள் செய்வது தர்ம செயல் அல்ல என்று எவ்வளவோ எடுத்துரைத்தார். ஆனால் அவை எவற்றையுமே ராவணன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தான் செய்வதுதான் சரி என்று ஆணவத்துடனும் தலைகணத்துடன் இருந்தார். இதை கண்டுகொண்டிருந்த விபீஷணன், இதற்கு மேல் நம் அண்ணனுடன் இருக்கக்கூடாது, நாம் அறத்தின் வழியில் தான் செல்ல வேண்டும், நன்மையுடன் போய் சேர்த்து விடுவோம் என்று தன்னை சார்ந்த அமைச்சர்கள் சிலருடன் சேர்த்து ராமரிடம் சரணடைய முடிவு செய்தார். ராமரிடம் போய், நான் உங்களிடம் சேர்ந்து விடுகிறேன் என்று சொன்ன போது ராமர், இந்த முடிவை நான் மட்டும் தனியாக ஏற்க முடியாது, என் கூட்டணியுடன் நான் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினார். அனைவரிடமும் கேட்ட போது அனைவருமே சுக்ரீவனை பற்றி தவறான கருத்துக்களை மட்டுமே முன்வைத்தவர். ஏனென்றால் சுக்ரீவன் ராவணனின் தம்பி, இவன் சதிகாரனாக இருக்கலாம் என்று தவறுதலாகவே கூறினர். ஆனால் அன்பன் மட்டும், நான் இலங்கையை நேரில் சென்று சந்தித்திருக்கிறேன், ராமனுக்கு என்னை கொள்ள வந்த போது இவர் மட்டும்தான் அவ்வளவு கூட்டத்திலும் துணிச்சலாக எந்திரித்து தூதுவரை கொள்வது முறையல்ல, இதை செய்யாதீர்கள் என்று கூறினார். அதனால் இவர் நல்லவராகத்தான் இருப்பார், கண்டிப்பாக இவர் தீயவராக இருக்க வாய்ப்பில்லை என்று அனுமான் கூறினார். அனுமான் கூறியதை ஒப்புக்கொண்ட ராமன், இதை நான் ஏற்கிறேன், சுக்ரீவனையும் நான் இந்த கூட்டத்தில் சேர்க்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட சிலர், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள், சுக்ரீவன் ஒரு தீமை தருபவன், அவன் ஒரு ராட்சச குலத்தை சேர்ந்தவன், அவன் நம் நல்ல வழியை ஏற்க மாட்டான், அவன் துரோகியாகத்தான் முடிவான் பாருங்கள் என்று சொன்னார்கள். ராமன், தீமை தருபவனாக இருந்தாலும் என்னை நாடி வந்த ஒருவனை நான் எப்படி கைவிட முடியும் என்று கேட்டு சுக்ரீவனையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டார். சுக்ரீவன் ராமரின் பாதங்களை வணங்கினார்.
அதற்கு ராமர், நான் ராவணனை கொன்றுவிட்டு உன்னை அந்த இடத்திற்கு அரசனாக்குகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் சுக்ரீவன் விபீஷணன் மகிழ்ச்சி அடைந்தார். விபீஷணன் ராமரின் பாதங்களில் மீண்டும் தொட்டு வழங்கிவிட்டு, நான் உங்களை என் சகோதரனாக பார்க்கிறேன் என்று சொன்னார்.